என் லைஃப்ல வந்து இவ்வளோ க்ளோசஸ்ட் ஒரு மெஜிஷியனோட உட்கார்றதே எனக்கு தான். சார் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மோஸ்ட்டாக சென்னையில் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இந்த சிஎஸ்கே, தோனிலாம் உட்காந்துருக்கப்போ, டிஜே பிராவோலாம் இருக்கிறப்போ, அங்கே வந்து கேட்பாங்க, உங்களோட சின்ன வயசு ஃபர்ஸ்ட் க்ரஷோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு கரெக்டாக வேற கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி பண்ணுறாங்க? அதெல்லாம் என்னது? அது எப்படி பண்ணுறாங்க? அதை நீங்கள் லைவாக பார்த்தீங்களா சார்? லைவாக பார்க்கல நான், பட் அங்கே தோனி உட்காந்துட்டு இருக்காரு. நான் வீடியோவாக இதை பார்த்தேன். வீடியோவாக பார்த்தீங்க? ஆமாம். ஸோ வீடியோ வந்து நமக்கே தெரியும், ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ராபப்ளி ஒரு 2 hours ஷூட் பண்ண வீடியோ தான் நமக்கு ½ hour கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஏரில் விஷுவலில் வருது. நீங்கள் பார்த்தது வந்து 20% ஆஃப் த கிளைமேக்ஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ தான். ஸோ ப்ராபப்ளி 80% ஆஃப் த விஷுவல்ஸ் வந்து அது ப்ராசஸ், அதுக்கு முன்னாடி லென்த்தான ப்ராசஸ் இருக்கும். அது ஆல்ரெடி லைக் அதை நம்ம கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். அவங்க க்ரஷ் பேரை சொல்கிறது, சைல்டுஹுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிளைமேக்ஸ் பார்ட்ல 20% ஆஃப் த வீடியோ தான் நீங்க விஷுவல்ல பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை வந்து பேசி அவங்களே ஆனா தெரியாம சொல்லிடுவாங்களா? சொல்ல வைக்கிறது தான். ஓகே, அது வந்து அவங்களுக்கே தெரியாது. அது வந்து லைக் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அது ஒரு டாபிக்.